ஹalleluya. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களோடு கூட இந்த நாளில் உங்கள் வீடுகளிலும் உங்கள் கைகளிலும் நான் தவழுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க வீட்டுல சத்தமா டிவியில போட்டு கேட்குறீங்களா? உங்க மொபைல்ல சத்தமா கேட்டுன்னு இருக்கீங்க நான் நினைக்கிறேன் இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று 2 தீமோத்தி 3 பேசிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமான நாட்கள், மோசமான சுபாவங்கள், மோசமான மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மத்தியிலே சில நல்ல மனிதர்களும் உண்டு. அந்த நல்ல மனிதர்களோடு இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். நல்ல கவனிங்க. 2 தீமோத்தி 3 சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். கடைசி நாட்கள்ல எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா? நல்லவங்களை கூட பகைக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் சத்தியத்தை சொன்னதுனால நான் உனக்கு சத்துருவாயிட்டேனா? நான் உங்ககிட்ட நல்லதை பேசுறதுனால நான் கெட்டவன் ஆயிட்டேனா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, நம்ம நல்லதை எடுத்து சொல்ல முடியல. நல்லதை பேசுவதனால் நாம் அநேக நேரங்களில் கெட்டவர்களாக மாறி போகிறோம். நம்ம அடிக்கடிக்கு சொல்ற ஒரு டைலாக் இருக்குங்க. என்ன தெரியுமா? நல்லத்துக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்ல? நல்லத்துக்கு காலம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லத்துக்கு ஒருவேளை காலம் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு காலமும் நல்ல காலத்தை அசைக்க முடியாது. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற மனுஷர்கள் மத்தியில நல்லவர்களோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல சுபாவமுடையவர்களோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். நல்லவங்களை பகச்சிக்காதீங்க தயவு செய்து. நல்லவங்க என்னைக்குமே உங்களுக்கு கெட்டதை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. உங்களை அறுப்பாங்க, வசனத்தை சொல்லி அறுப்பாங்க, இல்ல ஒழுக்கமா வாழுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க, அல்லது எதையாகிலும் ஒன்றை உங்களுக்கு அவங்க புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து நல்லோரை பகைத்து கொள்ளாதிருங்க. நல்லவங்களை தயவு செஞ்சு பகைச்சுக்காதீங்க. ஆமா, ஏன்னா நல்லவங்களை பகைச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நல்லவங்களை வாழ முடியாது. இன்னைக்கு கெட்டவர்கள் ஒரு பெரிய கூட்டம் உண்டு, ஏமாற்றுகிறவர்கள் பெரிய கூட்டம் உண்டு. நல்லவங்க எங்கேயோ சில பேர் தான் இருக்காங்க. அந்த நல்லவங்களோடு நல்ல சுபாவத்தோடு நாமும் சேருவோம். அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை நாம் எடுத்துக்கொண்டு நல்லவர்களாக மாறுவோம். நல்லோரை பகைக்கிறவர்கள் எழுப்பி போனார்கள். புத்தி சொல்றவங்கள பகைச்சுக்கிறாங்க, நல்லது சொல்றவங்கள பகைச்சுக்கிறாங்க, ஆனா கெட்டதை சொல்லி கொடுக்கிறவங்கள பகைச்சிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, சில நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குற மக தனி கொடுத்துன்னு வந்துட்டான்னா அவள் கெட்டிக்காரி இல்ல? தான் மக ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அந்த வீட்டுக்கு போய் தன்னுடைய மருமகனை அழைச்சிட்டு வந்துட்டாள்னா அவ ரொம்ப கெட்டிக்காரி, புத்திசாலி பொண்ணு அவ. அதுவே மருமக தான் மகனை அழைச்சிட்டு வெளியே போயிட்டான்னா, தனி கொடுத்துன்னு போயிட்டான்னா அவ ஆணவக்காரி, அவ மோசமானவ. தான் மக கெட்டிக்காரி, ஆனா மருமக மட்டும் மோசமானவ. எப்படிங்க? இதுதாங்க கெட்ட சுபாவம். இதுதான் கெட்ட சுபாவம். நல்லது எதுவோ, நேர்மை எதுவோ, சத்தியம் எதுவோ அந்த பக்கம் இல்லைங்க. ஒழுக்கம் எதுவோ, ஞானம் எதுவோ அந்த பக்கம் இல்லைங்க. ஜால்ரா தட்டாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தர் நல்லதை சொல்லி கொடுக்குறாங்கன்னா தயவு செய்து அந்த நல்லதை கடைபிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. நல்லது பக்கம் நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நின்று பழகிட்டீங்கன்னா ஒரு காலமும் கெட்ட வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் வரவே வராது. நல்லவங்களை பகைச்சிக்காதீங்க. நிறைய நேரம் நமக்கு சரியான நண்பர்கள் இல்லை. ஏன் சொல்லுங்க? நாம சரியானதை செய்ய விரும்பவில்லை, அதனாலதான் சரியான நண்பர்கள் இல்லை. நீங்க சரியானதை செய்ய விரும்புங்க,
சரியான நண்பர்கள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில கூட பாருங்க, அவர் நல்லோரை நேசிக்கிறவராயிருந்தார். நல்ல சுபாவமுடையவர்களோடு வாழக்கூடியவராயிருந்தார். அவர் அன்பை அதிகமாய் போதித்தார். நல்லதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு காலமும் பைபிள்ல அவர் கெட்டதை சொல்லி கொடுக்கவே கிடையாது. உதாரணத்துக்காக எழுதப்பட்டிருக்கு சில விஷயங்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் கெட்டதை கற்றுக் கொடுக்கல. ஆனா அவரை அநேகர் பகைத்தார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்குமே நல்லவங்களை பகைச்சுக்காதீங்க, உங்களை உருவாக்குறவங்களை பகைச்சுக்காதீங்க, உங்களுக்கு புத்தி சொல்றவங்களை பகைச்சுக்காதீங்க, உங்கள் வாதியார்களை பகைத்துக் கொள்ளாதிருங்கள், உங்க தாய் தகப்பன்மாரை பகைத்துக் கொள்ளாதிருங்கள். இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய குடும்பத்துல வியாதி பெருகிடுச்சு? ஏன் தெரியுமா நிறைய குடும்பங்கள்ல கஷ்டம் பெருகிடுச்சு? வீட்டுல நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. உங்க வீட்டுல பாட்டி இருக்காங்களா? இருக்காங்களா? அந்த ஒரு பாட்டி 1000 டாக்டருக்கு சமம். ஏன் சொல்லுங்க? அந்த பாட்டிக்கு பல வைத்தியம் தெரியும் உங்க பிள்ளைகளுக்கு. உங்க வீட்டுல தாய் தகப்பன் உண்டா? வச்சுக்கோங்க, நல்ல ஆலோசனைக்காரங்களா இருப்பாங்க. கவுன்சிலிங்க்கு போறீங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கவுன்சிலிங்க்கு. ஏன் நிறைய குடும்பங்கள் கவுன்சிலிங் போறாங்க தெரியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கி. அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. நல்லதை சொல்றவங்களோட பழகுங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு முறை என்னுடைய மகளுக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. எங்க பாட்டி ரொம்ப நல்ல பாட்டி, ஆனா மத்தவங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஆனா எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகளுக்கு ரொம்ப வயிற்று வலி. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் நிறைய செலவழிக்கிறேன். என் கையில இருந்த காசெல்லாம் செலவழிக்கிறேன். என் கையில காசு அப்புறம் தீர்ந்து போச்சு. அப்புறம் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன், எப்படி என் பிள்ளைய காப்பாத்த. அப்ப எங்க பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஏன்டா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கேன்னு எங்க பாட்டி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா பாப்பாவுக்கு ரொம்ப வயிறு வலி, கையில இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடுச்சுமா, என்கிட்ட காசு இல்லை அப்படி சொன்னேன். உடனே பாப்பாவை தூக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. பாப்பாவை தூக்கிட்டு வந்து கையில கொடுத்தேன். கையில கொடுத்த உடனே பாப்பாவை தூக்கி வயிற்றுல தட்டி பார்த்தாங்க. அப்புறம் என்னமோ அடுப்புல இருந்து சாம்பல் எடுத்தாங்க, விறகு அடுப்புல இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாங்க, என்னமோ பண்ணாங்க. புள்ளைய தேய்ச்சாங்க, நல்ல ஆயில் மசாஜ் பண்ணாங்க, குளிக்க வச்சாங்க. வயிறு வலி உடனே சரியாயிடுச்சு. 4000 10,000 செலவு பண்ண சரியாகல. எங்க பாட்டியோட அந்த கைப்பட்ட உடனே சரியாயிடுச்சு. ஆனா எங்க பாட்டி கிட்ட சேர்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க காலைல எழும்பி சீக்கிரமா எழும்பிடுவாங்க, எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, புத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை எடுத்து அங்க வைது, எடுத்து இங்க வைது, இப்படி போடாத, அது குப்பை, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. சில நேரத்துல நமக்கு நல்லது சொல்றவங்கள பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்குமே நல்லவங்களை பகைச்சிக்காதீங்க, இன்னும் நெருங்கி சேருங்க. உங்களோட உங்களை செதுக்கிறவங்களோட, உங்களை உருவாக்குறவங்களோட இன்னும் நெருங்கி சேருங்க. உங்களுக்கு புத்தி சொல்லிட்டே இருக்காங்களா? இன்னும் நெருங்கி சேருங்க, நீங்க மேல வருவீங்க. ஆனா நம்ம சேரதெல்லாம் கெட்டவங்க கூட தானே, குடிக்காரன், தவறான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவங்களோட தானே சேர்றோம். மாற்றிக்கொள்ளுங்க. நல்லோரை பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள். நல்லோரை வேணான்னு சொல்றவங்க எழும்புவாங்க. அவங்களோட எல்லாம் சேராதீங்க. நல்லா இருங்க, நல்லவங்களோட பழகுங்க, நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்க. God bless you. Amen.